வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. இழந்த தலைமுறை, உலகப் போரின் கணக்கிட முடியாத மனித விலை. போரின் மூச்சில் மனித குலம். 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை 4 ஆண்டுகள். ஆனால் அந்த 4 ஆண்டுகள் மனித வரலாற்றில் அழியாத நரகம். முதல் உலகப் போர் அரசுகளை மட்டுமல்ல, மானுட சமூகத்தையே உடைத்தது. இந்த காணொளி அந்த காணாமல் போன தலைமுறையின் கதையை சொல்கின்றது. கணக்குகள் உயிரல்ல, உயிரே கணக்காயிற்று. போரின் முழுமையான உயிர் இழப்புகள் 1,70,00,000 பேர். இதில் ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஓட்டோமன் பேரரசு என எல்லா நாடுகளுக்கும் இழப்பு மலை அளவிற்கு. இந்த எண் ஒரு கணக்கு அல்ல, ஒரு தலைமுறையின் அழிவு. ஒவ்வொரு மரணத்தின் பின்னாலும் ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு நண்பன் என அனைத்து உயிர்களும் அடங்கியிருந்தன. பதுங்கு குழிகளில் கரைந்த வாழ்க்கை. முதலுலகப் போரின் மிக கொடிய நிலம் ட்ரெஞ்ச் வார்ஃபேர், பதுங்குகுழி போர். செங்குத்தான நிலத்தடி குழிகளில் மாதக்கணக்கில் தங்கி துப்பாக்கி சத்தமும் குண்டுகளின் அதிர்வும் நோய்களும் பசி எல்லாவற்றுடனும் போராடிய வீரர்கள். ஒருவரின் உயிரை எடுத்தது துப்பாக்கி மட்டும் அல்ல, கால்களை கெடுத்த புண்கள், நீரில் மூழ்கிய குழிகள், தீர்க்க முடியாத பசி எல்லாம் அந்த மண்ணுக்குள் ஆயிரக்கணக்கான கனவுகள் முழுகிப் போயின. காற்றில் கரைந்த கனவுகள். மிகவும் சிறப்பான இளைய தலைமுறை போர் முடைகளில் அழிந்ததால் இந்த காலத்தை உலகமே தி லாஸ்ட் ஜெனரேஷன், இழந்த தலைமுறை என்ற பெயரில் அழைத்தது. போர் முடிந்தபின் ஐரோப்பாவின் கிராமங்கள் மயான அமைதியில் மூழ்கின. ஒரே வீட்டில் 4 மகன்கள் போருக்கு போய் மீளாத ஒரு புகைப்படமாக இருந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை. மகள்கள் மணமகனின்றி இருந்தனர், தந்தைகள் மகனின்றி இருந்தனர், நாடுகள் எதிர்காலம் இன்றி இருந்தன. உயிர் வாழ்ந்தவர்களின் வேதனை. உயிர் தப்பியவர்கள் கூட உயிரோடு இல்லாதது போல உணர்ந்தனர். அவர்களின் உள்ளே சத்தம் ஒலித்தது. இரத்தத்தின் வாசனை, புண்களின் வேதனை, இரவில் கேட்கும் குண்டின் சத்தம். இதற்கு உலகம் வைத்த உளவியல் பெயர் ஷெல் ஷாக். இன்று நாம் அதனை உளவியலில் PTSD, போஸ்ட் டிராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என கூறுகிறோம். அவர்களை சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை, குடும்பம் புரிந்து கொள்ளவில்லை. அந்த போரின் இருள் அவர்களின் உள்ளத்தில் என்றும் உயிரோடு இருந்தது. சிவப்பு விழிப்பு. போரின் தாக்கம் அரசியலையும் மாற்றியது. பெண்கள் பெரிய அளவில் வேலைக்கு சென்றனர். தொழிலாளர் இயக்கங்கள் எழுந்தன. புதிய புரட்சிகள் வெடித்தன. அரசர்களின் காலம் முடிவடைந்தது. முதல் உலகப் போர் ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, ஒரு உலக கட்டமைப்பையே மாற்றியது. மனித குலத்தின் மிக உயர்ந்த விலை. முதலுலகப் போரின் உண்மையான விலை நிலம், பணம், ஆயுதம் இல்லை, மனிதன்தான், மானுடம்தான். கணக்கிட முடியாத உயிர்கள், காணாமல் போன கனவுகள், இழந்த தலைமுறை. இந்த போர் ஒரு மனிதனின் எல்லைகள் எங்கே முடிகின்றது என்று உலகத்திற்கு காட்டியது. ஒரு சரியான பாடம். போரில் வென்றால் உலகம் கிடைக்கலாம், ஆனால் மனித குலமே தொலைந்து போய்விடும். நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.